தென்னை மரத்தில் ஓட்டை போடுற வண்டை நம்ம எளிமையாக பிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஆமணக்கு கொட்டையை இடித்து அதை தண்ணியில் ஊற வச்சு மரத்துக்கு கீழே வச்சோம் அப்படின்னா, அதோட ஸ்மெல்லுக்கு காண்டாமிருகம் வண்டு விழுந்து அதில் இறந்துரும். நம்ம எடுத்து தூர போட்டுடலாம். இப்படி நம்ம எளிமையாகவே காண்டாமிருக வண்டை நம்ம கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல், ஆமணக்கு கொட்டை கிடைக்காதவங்க வீட்டில் உள்ள புளித்த மோர் இல்லை அப்படின்னா புளித்த தோசை மாவு இதை நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம மரத்துக்கு கீழே வச்சோம் அப்படின்னா, அந்த ஸ்மெல்லுக்கும் காண்டாமிருகம் வண்டு விழுந்து சாகுது. அதை இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2 பாத்திரத்தை நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்று ஆமணக்கு கொட்டை கரை உள்ள ஒரு பாத்திரம், இன்னொன்று தோசை மாவு கரைச்ச பாத்திரம். நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.